இல்லைன்னா அவங்க அதிகாரி இல்லையே. அப்படிங்கும்போது தொழிற்சங்கம் எதிர்ப்பான நடவடிக்கை எடுக்கும் பொழுது அதிகாரிகள் என்ன செய்ய வேண்டும்? நான் ரயில்வே நிர்வாகத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்கிறேன் என்று செய்ய வேண்டாமா? அப்படி பயந்து கொண்டிருக்க வேண்டிய காரணம் என்ன? யார் அந்த அதிகாரி? எதற்காக பயப்படுகிறார்? பங்களா கட்ட வேண்டியிருக்கிறதா? பணம் பொருள் சேர்க்க வேண்டியிருக்கிறதா? ஏன் வருகிறது மட்டுமல்லாமல் நான் அதை செய்துவிட்டேன் அந்த அதிகாரிகளுக்கு அப்படின்னு ராவ் எங்கள்கிட்ட சொல்லுகிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களை பணம் வாங்கி கொண்டு ஏன் நீ நியாயமாக நடக்க மாட்டீர்கள்? அவர்களுக்கு என்ன உனக்கு சொந்தக்காரர்களா? இந்த உண்ணாவிரதத்திற்கு தென்னக ரயில்வே தொழிலாளர் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் அதாவது தொழிலாளரும் தள்ளப்பட்டதற்கு அரசாங்கம் தான் காரணம். இந்த கோட்டம் காரணம், இந்த திருச்சி கோட்டம் காரணம். சரியான முறையிலே சேஃப்டி வேக்கன்சிகளை நிவர்த்தி செய்வது கிடையாது, ஃபுல்லப் பண்ணுவது கிடையாது. நிறைய கிட்டத்தட்ட இந்திய ரயில்வேல 2 லட்சம் சேஃப்டி வேக்கன்சிகள் இருக்கின்றன. அதை நிர்வாகம் முன்வருவதில்லை பூர்த்தி செய்வதற்காக. வண்டிகள் பாதுகாப்பாக ஓட வேண்டும், பொதுமக்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும். இதில் அக்கறை செலுத்தாத அரசாங்கம் எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை 100% ரயில்வேயில் புகுத்துவதை சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. அதுக்கு மேலாக தென்னக ரயில்வே தொழிலாளர் சங்கம் இங்கு நடக்கும் அட்டூழியங்கள், ஒழுக்கமற்ற செயல்கள், ஒரு தொழிற்சங்கமாக வந்த SRMU செய்யக்கூடிய அட்டூழியங்கள், அதாவது நிர்வாகத்துடன் சேர்த்து கொண்டு செய்யக்கூடிய அட்டூழியங்கள் அனைத்தையும் இந்த உண்ணாவிரதத்தின் வாயிலாக நாங்கள் தென்னக ரயில்வே தொழிலாளர் சங்கம் கண்டித்துக் கொண்டிருக்கிறோம். தொழிலாளருக்கு விரோத போக்கை, தொழிலாளருக்கு சாதகமான போக்கை இல்லை, தொழிலாளருக்கு விரோத போக்கை கடைபிடிக்கும் இந்த SRMU இந்த நிர்வாகத்தையும் கண்டித்து இந்த உண்ணாவிரத போராட்டம். அதாவது SRMU தொழிற்சங்க நிர்வாகிகளே கான்ட்ராக்ட் எடுத்துக்கொள்கிறார்கள். இப்பொழுது என்னாச்சுன்னா கமர்ஷியல் பிரிவு கான்ட்ராக்டிடம் செல்கிறது, டிக்கெட் செக்கிங் பிரிவு கான்ட்ராக்டிடம் செல்கிறது, புக்கிங் பிரிவு கான்ட்ராக்டிடம் செல்கிறது. கமர்ஷியல் பிரிவு அனைத்தையும் 2018க்குள் கான்ட்ராக்ட் விடுவதாக நேற்று இந்து பேப்பரிலையும் வந்திருக்கிறது. மன வருத்தத்தோடு இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி மெர்ஜர் ஆஃப் DA அமுல்படுத்தப்படவில்லை, அப்புறம் மெர்ஜர் ஆஃப் HS2 HS1 டெக்னீஷியன் அமுல்படுத்தப்படவில்லை, அனாமலிகள் நிவர்த்தி செய்யப்படவில்லை, அப்புறம் இன்டரிம் ரிலீஃப் கொடுக்கப்படவில்லை, 7வது ஊதிய குழுவுக்கான இதை அமுல்படுத்துவதற்கு இன்டரிம் ரிலீஃப் கொடுக்கப்படவில்லை, மெர்ஜரும் கொடுக்கப்படவில்லை. இதை கண்டித்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதற்கு மேலாக கேடர் ரிஸ்ட்ரக்சரிங்கை உடனே அமுல்படுத்த சொல்லியும் கேங்மேனுக்கு இன்னும் அமுல்படுத்தப்படவில்லை. டிராக்மேன்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாகியும் 12ஆம் மாதம் 17/8/2012 அமுல்படுத்த வேண்டிய டிராக்மேன் கேடர் ரிஸ்ட்ரக்சரிங் இதுவரை அமுல்படுத்தப்படவில்லை. இதையெல்லாம் கண்டித்து கமர்ஷியல் பிரிவுகளை தனியார் மயத்தை கண்டித்து, அனைத்து பிரிவுகளும் தனியார் மயத்தையும் கண்டித்து, தொழிலாளர் விரோத பக்கையும் கண்டித்து இந்த SRES இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். சூரிய பிரகாசம், பொதுச் செயலாளர் SRES.